நிதர்சனம் டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. இன்னைக்கு பூசணிக்காயும் குழம்பு கடலைப்பருப்பும் போட்டு நம்ம ஒரு பொரியல் பண்ண போகிறோம். பாருங்களேன், இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கங்க. இப்போது இதை தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாங்க, ஏன்னா இது சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம், கொஞ்சம் உப்பு போட்டுடலாம், வேகட்டும். நான் மிச்சதெல்லாம் இது பண்ணி காமிக்கிறேன். ஊற்றுல தண்ணி இதாகிடுச்சு. இந்த பாருங்க, நல்லா வெந்துச்சு பாருங்க. பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம கிண்ணத்துல எடுத்துடலாம். இப்போ நம்ம அதை பொரிக்கிறதுக்கு பொரியல் பண்ண போறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டோம். பாருங்களேன், கடுகு போடுறேன். கடுகு வெடிக்கட்டும். இது பாருங்க, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் வச்சிருக்கேன். இந்த கடுகு வெடிச்ச உடனே நம்ம அதில் போடணும். கடுகு வெடிச்சிருச்சுங்க. பாருங்க, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டுட்டேன். இப்போ பூசணிக்காயை நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சு வச்சிருக்கோம். இந்த பாருங்க, வெங்காயம் ஓரளவுக்கு வெந்துடுச்சு, போதும். இப்போ இதையும் போட்டுடலாம். இப்போ நம்ம குழம்பு கடலைப்பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பாருங்க வேக வச்சு வச்சிருக்கேன். பாருங்க, நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன். இப்போ அதையும் இதில் போட்டுடலாம். இப்போ இந்த பாருங்க, நல்லா கலந்து பருப்பும் பூசணிக்காயும் பாருங்க நல்லா வந்துருச்சு. இப்போ தேங்காய் பூவை போடுறோம். தேங்காய் பூவை போட்டுட்டு ஃபைனலாக நான் வந்து சொல்கிறேன். பாருங்களேன், நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு சீக்ரெட் ரெசிபி சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு சீக்ரெட் ரெசிபி லேசாக ஒரு சர்க்கரையை 2 ஸ்பூன் மேலே தூவி இந்த வெஞ்சனை நீங்கள் வச்சு கொடுத்து பாருங்களேன். சாம்பார் சாதம், புளி சாதம், எதுக்குனாலும் அவ்வளோ ஒரு மேட்சாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அப்படி ஒரு டேஸ்டாக இருக்குங்க. பாருங்க, எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக எல்லாம் கலந்து பார்க்கவே பாருங்க டெமிட்டிங்காக இருக்குதுங்க. அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. உப்பு எல்லாம் போட்டுட்டதுனால ஒன்றும் பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். எல்லாமே எல்லாமே சரியாக இருக்குது. நம்ம இப்போ இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி கிண்ணத்தில் எடுத்துடலாம். பாருங்க, கிண்ணத்தில் எடுத்து எல்லாம் வச்சுட்டேன். ஒன்றும் பார்க்கவே வேண்டியது இல்லாமல் பார்த்தாலே நல்லா இருக்கிற அளவில் தான் இருக்குது. இந்த பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நீங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும். ஓகேங்க, பை. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.